அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது, அது மட்டும் இல்லாம கிரகங்களுடைய அமைப்பால் இந்த 7 நாட்கள்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது, மேலும் ஏதாவது இந்த 7 நாட்கள்ல கெடு பலன்கள் நடக்க இருந்தால் அந்த கெடு பலன்களில் இருந்து விடுபட நீங்க என்ன விஷயங்கள் எல்லாம் பரிகாரமா செய்யணும் என்பதை பற்றி தாங்க நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகர் பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயகர் பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய மனதில் என்ன விஷயங்கள்லாம் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக வச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே கூடிய விரைவில் அவர் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கணித பஞ்சாங்கத்தின் படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் கடக ராசியில் இருக்காரு, செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்காரு, புதன் சிம்ம ராசியில் இருக்காரு, ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு, சுக்கிரன் கடக ராசியில் சஞ்சரிக்கிறாரு. மேலும் 30ஆம் தேதி அன்று சிம்மத்திற்கு செல்ல போறாரு சுக்கிர பகவான். மேலும் கும்பத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. மேலும் மீனத்தில் ராகு பகவானும் கன்னியில் கேது பகவானும் சஞ்சரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. சந்திரன் இந்த வாரம் மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய 4 ராசிகளில் பயணம் செய்கிறாரு. சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலுமே அதில் கூடுதல் கவனத்தோடு நிதானத்தோடு பொறுமையாக செய்வது நல்லதுங்க. மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். வியூகங்கள் மூலமாக வெற்றிகளை காணும் மந்தனின் ஆதிக்கம் கொண்டிருக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் மகர ராசி நேயர்கள். மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இந்த 7 நாட்களில் 7வது இடத்துல அமர போகிறாரு. இதனால் எடுத்த காரியங்களை எந்தவித சிரமமும் இல்லாமல் நிறைவேற்றுவீங்க. வெளி வட்டாரங்களில் உங்கள் செல்வாக்கு அதிக அளவில் இருக்கும். நீங்கள் செய்யும் நல்ல காரியங்களால் உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு பாராட்டுவார்கள். இதனால் நீங்கள் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சந்திரனின் இடப்பயிற்சியால் புதிய முதலீடுகள் செய்வீங்க. கூட்டு தொழிலில் சிறப்பான முன்னேற்றத்தையும் கொண்டு வருவீங்க. மேலும் செவ்வாய் பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசியில் 5ஆம் இடத்துல அமர்வதால் கமிஷன் வியாபாரத்தில் சிக்கல்களை எதிர்நோக்குவீங்க. அதனால் பண விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டுங்க. ஐடி ஊழியர்கள் வேலை இழக்கக்கூடும், அதனால் பார்த்து இருந்துக்கோங்க. வியாபாரம் மந்தமான நிலையில் தான் நடக்கும். மேலும் புதன் பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசியில் 8வது இடத்தில் அமர்வதால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, தொழில்துறையில் மாற்றத்தை கொண்டு வருவீங்க. தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கப்பெற்று லாபங்கள் அதிக அளவில் கிடைக்கும். அந்த வகையில் தான் உங்களுக்கு இந்த 7 நாட்களாக அமைய பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அரசாங்க ஊழியர்கள் நல்ல பெயர் எடுப்பாங்க. மேலும் குரு பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 5வது வீட்டில் அமர்வதால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை வீழ்த்த எதிரிகள் திட்டம் போடுவாங்க. மேலும் எச்சரிக்கையாக இருந்து வெற்றி பெற வேண்டும். அதே போல் சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் 7 மற்றும் 8ஆம் இடத்தில் அமர்வதால் சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும். சகோதரர்களுக்கு திருமணம் செய்து வைப்பீங்க. இல்லற வாழ்க்கையில் புதிய உற்சாகத்தை பெறுவீங்க. மேலும் சனி பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 2ஆம் இடத்தில் அமர்வதால் வெளியூர் பயணங்களின் போது பணத்தை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்க. கண்ட இடத்துல சாப்பிட்டு வயிற்றை கெடுத்துக் கொள்ளாதீங்க. மேலும் ராகு பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 3வது இடத்தில் அமர்வதால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகளை முறியடிப்பீங்க. மேலும் கேது பகவான் உங்களுடைய ராசியில் 9ஆம் இடத்தில் அமர்வதால் தந்தையார் மூலமாக பண வரவு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இது எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்தில் நீங்கள் இந்த 7 நாட்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதனால் பார்த்து பணத்தை கையாளுங்க. இந்த 7 நாட்களில் நீங்கள் எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அவசரப்பட்டு எவருக்குமே எந்த வாக்குறுதியும் தர வேண்டாம். வெளியிடங்களுக்கு செல்லும் போது எச்சரிக்கையோடு இருங்க. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நிச்சயமாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் பணி சுமைகள் சற்று அதிகமாகவே காணப்படும். இருந்தாலுமே அதற்கேற்ற சலுகைகளும் கிடைப்பதில் உற்சாகமாக நீங்கள் வேலைகளை பார்ப்பீங்க. மேலும் வியாபாரத்தை பொறுத்தவரையில் இந்த 7 நாட்களில் வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்திற்கு கடையை மாற்றவும் வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டத்தில் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களோடு பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. மேலும் அலுவலக செல்பவர்களுக்கு திருப்தி தரும் வாரமாக இந்த 7 நாட்கள் நிச்சயமாக அமைக்கும்.
மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் 22, 25, அதிர்ஷ்டமான எண்கள் 4, 5. மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்கடாஜலபதியை அதாவது பெருமாளை நீங்கள் தினந்தோறும் சனிக்கிழமை என்று விரதம் இருந்து வேண்டி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது கஷ்ட நஷ்டங்கள் இருந்தால் கூட அதை அனைத்துமே இந்த பெருமாள் வந்து விலக்கி வைப்பார். ஸோ மறக்காமல் நீங்கள் மகர ராசி நேயர்களாக இருந்தால் பெருமாளுக்கு சனிக்கிழமை அன்று விரதம் இருந்து பாருங்கள், நல்ல பலனை அந்த பெருமாள் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். அதே போல் ஒவ்வொரு ராசிக்கும் 3 நட்சத்திரம் அமைஞ்சிருக்கும். அந்த வகையில் மகர ராசியில் உத்திராடம் மற்றும் திருவோணம், அவிட்டம் என 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரகநிலையை பொறுத்தவரையில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் சனி, தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் குரு செவ்வாய், களத்திர ஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் உங்கள் ராசிக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த 7 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோபமாக பேசுவதை நீங்கள் முற்றிலும் தவிர்த்து நிதானமாக பேசி செயல்படுவது, நீங்கள் எடுத்து வைக்கும் காரியங்கள் அனைத்திற்கும் வெற்றிகரமாக விஷயத்திலும் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வீண் குற்றச்சாட்டிற்கு ஆளாகலாம். குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் திடீர் சச்சரவுகள் தோன்றிக்கூடும். அதற்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப தேவைங்க. பண விஷயத்தில் கூடுமானவரை அடுத்தவரை நம்புவதை தவிர்த்து விடுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுகிறது. உத்தியோகத்தை பொறுத்தவரையில் இந்த 7 நாள் எப்படி இருக்குன்னு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பயணங்கள் செல்லும் போது வாகனங்களில் செல்லும் பொழுதும் கவனம் தேவை. வேலை செய்யும் இடத்துல மன வருத்தம் ஏற்படும் படியான சூழ்நிலைகள் உருவாகலாம். அதனால் எச்சரிக்கையோடு இருந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காதீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நன்மையை நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும். எதிர்பார்த்த பணம் தாமதப்படலாம். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 7 நாட்களில் யோசித்து செய்யும் வேலைகள் சாதகமாக முடியும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் வந்து சேரும். இதனால் நீங்கள் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. மாணவர்களுக்கு திட்டமிட்டு பாடங்களை படிப்பதன் மூலியமா நிறைய விதமான வெற்றிகள் கிடைக்கும். இதனால ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு நீங்க காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் 2, 3, 4 பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் மூலமாக உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வாகன லாபம் ஏற்படும். தகப்பனாரோடு வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் வெளி தொடர்புகளில் எச்சரிக்கை தேவை. என்னபடி காரியங்களை செய்து முடிக்க சூழ்நிலைகள் ஏற்படும். செலவுகளை குறைக்க திட்டம் போட்டு செய்வது நல்லது. மேலும் உங்களுக்கு கௌரவம் உயரும். அது மட்டும் இல்லாமல் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்து வைக்கும் காரியங்கள் அனைத்திலுமே தடைகள் தாமதங்களே வந்து போகும். மேலும் திட்டமிட்டு செயலாற்றுவது முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குங்க. சிக்கலான பிரச்சனைகளையும் எளிதாக நீங்கள் தீர்ப்பீங்க. பணவரத்து இருக்கும். திறமையான செயல்களால் புகழும் அந்தஸ்தும் உயரும். மேலும் அவிட்டம் 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சின் இனிமை சாதுர்த்தியம் இவற்றால் எடுத்து வைக்கும் காரியங்கள் எல்லாமே கைகூடு வரும். பயணங்கள் ஏற்படும். ஆன்மீக பயணங்களில் நாட்டம் செல்லும். உங்களது பொருட்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. மேலும் வாகனங்களில் செல்லும் போதும் ஆயுதம், நெருப்பு இவற்றை கையாளும் பொழுதும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதனால் பார்த்து எச்சரிக்கையோடு இருந்துக்கோங்க. பண இழப்புகள் அதிக அளவில் இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் பண விஷயத்தில் நீங்கள் முக்கியமாக இந்த 7 நாட்களில் கவனமாக இருப்பதே நல்லது அப்படின்னு சொல்லப்படுகிறது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது, என்ன மாதிரியான மாற்றத்தை தரப்போகுது, அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த பதிவுகள் அனைத்துமே மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமையப்பட்டிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயக பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதலாக நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.